ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் யோனா தீர்க்கதரிசியின் சரித்திரத்தில் நாம 2வது அதிகாரத்தை பார்க்க போறோம். இந்த 2வது அதிகாரம் மொத்தமே ஒரு 10 வசனம் தாங்க. இது முழுமையா அது யோனா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி பண்ணின ஜெபம், அதாவது விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த 10 வசனத்துல முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, பாதாளத்திலிருந்து நான் கூப்பிட்டேன். பாதாளம் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணது அந்த மீனோட வயிற்றுக்குள்ள இருக்காது. அந்த 3 days இருந்தார் இல்லையா, அந்த டைம்ல அவர் பண்ண விசுவாசமான ஜெபம், விண்ணப்பம். இதுல பைபிள்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் அப்படின்ற மாதிரிதான். இதுல நிறைய பாதாளத்துல கடலுக்குள்ள அவர் அனுபவிச்ச கஷ்டங்கள், கடல் பாசி என்னுடைய கழுத்தை சுற்றியது, ஆழங்கள் நெருக்கியது, அந்த மாதிரி இது எல்லாமே இருந்தாலும் நான் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருப்பேன், அவர் என்னைய ரட்சிப்பார், அவருடைய கண் என்னை நோக்கி இருக்கும் அப்படின்னு முதல் பகுதியில சொல்லியிருப்பாரு, 5வது 6வது வசனம் வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிறாரு, நீங்க என்னுடைய பாவங்களை மன்னிச்சு இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. பாதாளத்திலிருந்து அது போக மற்ற நான் உலகத்து மாயைகளை பத்தி, மாயைகளை நம்பி நான் போக மாட்டேன். அதுல 7 8வது வசனம் எல்லாம் சொல்லும்போது, மாயையை நம்பி இருக்கிற மனிதர்கள் உலகத்தோட பாவத்துல சுழல்கள்ல மாட்டி அவங்க இது ரட்சிப்பை, கர்த்தருடைய தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாம போயிடுறாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. நான் கர்த்தர் என் மேல் நோக்கமா இருக்கிறார். நான் என்னைய நான் எந்த பாதாளத்துக்கு, எந்த கடலின் ஆழத்துக்கு நான் போனா கூட என்னைய ரட்சிக்கக்கூடிய ஒரு கர்த்தர் யாரு அப்படின்னா, தேவனாகிய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி இது விண்ணப்பம் பண்றாரு, ஜெபம் பண்றாரு. பண்ணி முடிச்ச உடனே 3 days முடிஞ்சிருச்சு. இது அந்த மீன் தரையில கக்கி போடுது அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரம் நிறைவேறுறது. அடுத்த அதிகாரத்துல அடுத்து அவருடைய அதிசயங்கள், கர்த்தருடைய அதிசயங்கள், அற்புதங்கள் என்ன அப்படின்றத நாளை பார்ப்போம். அல்லேலூயா.